மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நண்பா மிஸ் எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஹலோ நண்பா மிஸ் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் அரபு நாட்டில் இருந்து தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன்னு. உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். எஸ், கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய். ஸோ முடிஞ்சுன்னா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஒரு 5 minutes தான், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நண்பர்களே, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அதை தாண்டி யாரும் வரக்கூடாது ப்ளீஸ். ஹலோ மக்களே, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. தளபதியோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பயம், மிகப்பெரிய பயம். அது என்ன தெரியுமா? இந்த கூட்டத்துக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு. ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சாரத்துக்கு போகும்போது தளபதிக்கு நாளுக்கு நாள் கூட்டம் இன்க்ரீஸ் ஆகுதே ஒழிய ஒரு கட்டுக்குள் அடங்கவே மாட்டேங்குது. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். திருநெல்வேலியாக இருக்கட்டும், இல்லை கன்னியாகுமரியாக இருக்கட்டும், திருநெல்வேலிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவு கூட்டம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் மிஞ்சின ஒரு கூட்டமாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோயம்புத்தூர்லேருந்து வந்த ரோட் ஷோவாக இருக்கட்டும். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி தளபதி போயிருக்காரு, ரோட் ஷோவுக்கு போயிருக்காரு, எல்லாத்துக்கும் போயிருக்காரு. அடிக்கடி இப்போ சேலம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணார். இருந்தும் எப்படி ஒரு கூட்டம் வழி நெடுக இன்றைக்கி இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு ரோட் ஷோ கேன்சலே பண்ணிட்டாருன்னா பார்த்துங்க. அந்த இடத்துக்குள்ளே அந்த ஸ்பாட்டில் நின்றுட்டு அவர் அந்த வண்டி மேலே ஏறி நின்று பார்க்கும்போது உள்ளுக்குள்ள அப்படியே பதறது அவருக்கு. ஏதாவது ஆயிரும் இந்த கூட்டத்தில் அப்படின்னு. ஏன்னா அவர் வந்துட்டாருன்னு டக்குன்னு முண்டி அடிச்சுக்கிட்டு வர்றாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? இதுதான் மக்கள் மேலே அக்கறைங்க. இந்த அக்கறை தான் இது மற்ற தலைவர்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. மற்ற தலைவர்களுக்கு கூட்டம் கூடலை, அது வேறு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி கூடுனா இவங்க அக்கறைப்படுவாங்கன்றீங்க. சத்தியமாக அக்கறைப்பட மாட்டாங்க. கூட்டத்தில் விழுந்து 4 பேர் செத்தா கூட சந்தோஷம் தான் போடுவாங்க. பார்த்தியா, எனக்கு இவ்வளோ கூட்டம் வந்துச்சு, இத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படின்னு. இங்கே ஒரு சம்பவம் ஆல்ரெடி நடந்துருச்சு கரூரில். அதில் தமிழக வெட்டிக்கிழமை காரணம் இல்லை அப்படின்றது தெரியும். இருந்தும் அப்படி ஒரு சம்பவம் திருப்பியும் எக்காரணம் ஒன்று நடந்துடக்கூடாது அப்படின்ற அந்த உள்ளுக்குள்ளே பயம், பதற்றம், அந்த பிள்ளைங்க மேலே இருக்க அக்கறை. ஏன்னா அவங்க தான் அப்படி நிற்கிறாங்க. அதில் பெண்கள், சின்ன பசங்க, வயசானவங்க, பெரியவங்க, குழந்தைங்க வச்சு எல்லாமே இருக்கிறாங்க. இவரும் சொல்லி பார்க்குறாரு, என்னமோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் நாளுக்கு நாள் அந்த கூட்டம் ஏறிட்டு போதே வழிய குறையிற மாதிரி தெரியல. ஸோ இது நிறையா பேருக்கு இப்போ பயத்தை தான் ஏற்படுத்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், எல்லோரும் கேட்குற கேள்வி, கூட்டம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு. அது வெறும் கூட்டமாக இருந்தால் ஓட்டாக மாறாது. வெறும் நடிகரை பார்க்க வந்த கூட்டமாக இருந்தால் ஓட்டாக மாறாது. ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்க வந்திருக்க ஒரு கூட்டமாக தான் இன்றைக்கி இந்த மக்கள் வெள்ளம், இது கூட்டம் கூட சொல்ல முடியாது, மக்கள் வெள்ளம், மக்கள் கடல் தான் சொல்லுது. நான் மக்கள் அலையாக மக்கள் வர்றாங்கன்னு சொல்கிறத விட ஒரு கடலில் தான் நீங்கள் எங்கிட்டு பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும். புரியுதுங்களா? நடு கடலில் போயிட்டு கப்பலில் நின்று சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தளபதி ஒரு இடத்துல நின்றுட்டு சுற்றி பார்த்தா வெறும் மக்கள் தலைகள் தான் தெரியுதே தவிர வேறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ மக்கள் கடலில் இப்போ மிதந்துக்கிட்டு இருக்காரு தளபதி. ஸோ இது எதனால அப்படின்னா, அவருடைய அரசியல் புரிதலை, அரசியல் நோக்கத்தை இன்றைக்கி மக்கள் புரிஞ்சிட்ருக்காங்க. அவர் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் பாதையை மக்கள் வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஏன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள திட்டுறது, இவங்கள திட்டுறது,
இதே இன்றைக்கி இந்த ஸ்பாட்டில் தளபதிக்கு பதிலாக இதே வேறு கட்சியாக இருந்துச்சுன்னா, திருப்பூரில் இந்த ஆட்சியில் என்ன செய்தார்கள் தெரியுமா, இதெல்லாம் செய்யவில்லை தெரியுமா, நாங்கள் இதுக்கு முன்னாடி அது செஞ்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அளந்து விட்டு அவங்கள வந்து போட்டு அடிப்பாங்க ஒழிய, நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரிசைஸாக பண்ண போகிறேன் அப்படின்னு அறிக்கை விட மாட்டாங்க. அதுலேயும் தளபதி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன, 100% நீங்கள் என்ன நம்பலாம், நான் வந்து கொடுக்குற அறிக்கை கண்டிப்பாக மக்களுக்கானது இருக்கும் அப்படின்னு. அதில் கூட எது முடியும் எது முடியாதுன்னு கரெக்டாக பிரித்து மேய்ஞ்சி சொல்கிறார். இதுதான் ஒரு தலைவன் செய்ய வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு ஓய்வூதிய திட்டம் அரசு அதிகாரிகளுக்கு இருந்துச்சு முன்னாடி, அது இப்போ இல்லை. இப்போ இந்த ஓய்வூதிய திட்டத்தை நான் வந்தால் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லலை, பரிசீலனை செய்வோம், அதற்கு ஒரு குழு அமைத்து அதற்கு என்ன மாதிரியான வழிவகை இருக்குன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பரிசீலனை செஞ்சு அதை நான் அமுல்படுத்துவேன் அப்படின்றாரு. ஸோ இதுதான் ஒரு தலைவன் வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம். பொத்தாம் போக்கா அடிச்சுட்டு போயிடக்கூடாது. இப்போ விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு பொத்தாம் போதும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவன் தலைவன் கிடையாது. யாருக்கு எவ்வளோ, மற்றவங்களுக்கு எவ்வளோ அப்படின்றத ப்ரிசைஸ் பண்ணணும். 5 ஏக்கர் கீழே வச்சுருக்கியா உனக்கு முழுசாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கியா உனக்கு 50% தள்ளுபடி. ஸோ அப்படின்னும்போது இதில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது. யார் உண்மையாலுமே பெரிய அதிபர்கள், யார் சின்ன நிலம் வச்சுருக்கவங்க, யார் என்ன விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிடும். அது மாதிரி அவர் வந்து இந்த அரிசிகளுக்கு வந்து ஒரு குவிண்டால் அரிசிக்கு வந்து 3500 ரூபா தருவேன்னு சொன்னதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லாரிக்கு வந்து ஒரு லோடு லாரிக்கு வந்து ஒரு டன்னு கரும்புக்கு வந்து 4000 கொடுக்குறதுன்னு சொல்லட்டும். விவசாயிகளுக்கான முக்கியத்துவத்தை வந்து தளபதி ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துட்ருக்காரு. பார்த்தீங்களா இல்லையா? நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிடும்போது நம்ம அவங்க நினச்சே பார்க்க மாட்டோம். கரெக்டாக இல்லையா? அவங்கள பற்றி நமக்கு சுத்தமாக யோசனையே வராது. இப்போ மீதி சாப்பிட்டு மீதி பத்தலைன்னா முடியலன்னா தூக்கி குப்பையில் போடுவோம். அதை வேணால் விளைவிச்சு அவங்க தர்றவங்களுக்கு அவங்கனால அந்த ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. நீ ஒரு பொருளை தயாரிச்சேன்னா இந்த பொருளுக்கு விலை நீ நிர்ணயம் பண்ணலாம், அது உனக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் விவசாயிக்கு மட்டும் அந்த சுதந்திரம் இல்லை. அதற்கு நாங்கள் ஒரு வழிவகை பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி திருப்பூரில் நெசவாளர்கள், இந்த நெசவாளர்களை வச்சு தான் இவங்க கிட்னிலாம் திருடினாங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? திமுக வந்து அதிகமாக கிட்னி திருடினது ஒரு ஆள் இந்த ஹாஸ்பிட்டலு வச்சு நடத்திட்டு இருக்காரு. எங்கே திருடினாங்க? இந்த ஏரியாக்களில் தான். ஏன்னா இங்கே தான் இந்த நெசவாளர்கள் தொழில் நசிஞ்சு போய் அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் கந்து வட்டிக்கு காசு வாங்கி அதை கடன் அடைக்க முடியாமல் கிட்னியை விற்று கந்து வட்டி அடைச்ச கூட்டங்கள் இங்கே அதிகம். அப்போ இந்த நெசவாளர்களுடைய முக்கியத்துவம் என்ன, அவங்க என்ன மாதிரியான தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த எம்எஸ்எம்இன்னு சொன்ன அந்த தொழில் முனைவு அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டால் லோன் கொடுத்து தொழிலை பெருக்கிறதுக்கு ஏற்படுத்திய ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் நம்ம அந்த எம்எஸ்எம்இ மூடினதில் நம்ம திமுக 2வது இடத்துல இருக்கின்றார். அப்படின்னா எவ்வளோ தொழில் வளர்ச்சியை முடக்கியிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 10.5 லட்சம் கோடி கடன் சொல்லி போன மீட்டிங்கில் வந்து தலைவர் சொன்னார். அது உங்களுக்கு தெரியும், அது பொய்யெல்லாம் கிடையாது, உண்மை தான். ஆனால் அந்த 10 லட்சம் கோடியில் இந்த 5 வருஷத்தில் மட்டும் 5 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ மீதி இத்தனை வருஷம் நீங்கள் சொன்னாங்களே 75 வருஷம் ஆட்சி 75 வருஷம் ஆச்சுன்னு, இந்த 75 வருஷம் ஆட்சியில் 70 வருஷமாக வெறும் 5 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருக்காங்க. ஆனால் 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி மக்கள் நல திட்டங்களை செய்கிறாங்களாம். நீ கடன் வாங்கி இன்னொருத்தனுக்கு மக்கள் நல திட்டம் செய்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நீ உண்மையாகவே நீ மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நீ உன்னுடைய தொழிலை மேம்படுத்தணும், உன்னுடைய இடத்துல பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், அங்கே இருக்க நபர்களுக்கு வேலை வாய்ப்பை மேம்படுத்தணும். அது மூலிமா தான் அது மூலிமா தான் வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு தான் நீ மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணுமே ஒழிய கடன் வாங்கி செய்கிறதுக்கு எங்கள் தலையில் கட்டிட்டு திருப்பி எங்ககிட்ட தாண்டா திருட்டு பசங்களா அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாரு. அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்கிறது. அதுக்கப்புறம் அந்த விவசாயிகள் நெசவாளர்களுடைய பொருள்கள் உலகம் ஃபுல்லாக போகிறதுக்கு காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்று தனியாக ஆரம்பித்து பாருங்கள் எப்படி தொலைநோக்கு அதாவது காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்னா உலகம் ஃபுல்லாக விற்க முடியும். அப்போ அந்த காமர்ஸை வந்து உலகத்தில் இருக்க எல்லா பெரிய பெரிய ஆன்லைன்ஸ் கூட, உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது, மின்ட்ரா, இந்த மாதிரி இருக்குது, அமேசானு, இதெல்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றுறது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் டைப் வைக்கும்போது ஒவ்வொரு நெசவாளர்களும் செய்கிற ஒரு பட்டு வேட்டியாக இருக்கட்டும், பட்டு சேலையாக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன அங்காடிகள், மண் பானை, இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் அதை உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ணக்கூடிய ஒரு
ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அப்போ அதன் மூலிமா வரக்கூடிய வருமானம் அந்த நபர்களுக்கு போய் சேர்றது அப்படின்னு வெறும் ஒரு 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 பிரில்லியண்ட்டான ஐடியாலஜி. இதெல்லாம் வந்து யாருமே இந்த தலைவர்களுமே இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மக்கள் நலன் கிடையாது அப்படின்றது தான் இங்கே பிரச்சனையே. இது எல்லாத்துக்கும் மேலே காவலர்கள், அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு வேறு யாருக்குமே கிடையாது. உண்மையாக நான் நல்ல காவலர்களை சொல்கிறேன். கெட்ட காவலர்கள் இருக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, அவங்கள விட்டுருங்க. ஆனால் உண்மையான நல்ல காவலர்கள் தான் இங்கே பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க மேலதிகாரிங்க வேலை செஞ்சு கொடுக்கணும், அவங்க வீட்டு வேலையும் செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கணும், அவங்க நாய்க்குட்டியை வாக்கிங் கூப்பிட்டு போகணுன்ற மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு ஆள் வரலைன்னா அந்த ஆள் இடத்துல இவங்க நிற்கணும். 10 மணி நேரம் 8 மணி நேரம் டியூட்டினா 14 மணி நேரம் பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ அவங்களுக்கான சம்பளம் அப்படின்றது மினிமம் 25,000 ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வேறு லெவல். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அது வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு தனி மருத்துவம் வந்து மெயின் சிட்டிஸில் வந்து ஆரம்பித்து தரேன்றாரு. லேடிஸ் அவங்களுக்கு வந்து என்னது பாத்ரூம், நடமாடும் பாத்ரூம், அது மாதிரி வண்டியில். ஸோ அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல காவலுக்கு போகிறாங்க, ப்ரொடெக்ஷனுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களால போக முடியாது. இதை வச்சு ஒரு படமே கூட தமிழ்நாட்டில் வந்துச்சு, தமிழ் எடுத்தாங்க. ஒரு பெண் காவலர், ஒரு பெரிய அதிகாரிகள் வர்றாங்க, இல்லை பெரிய மினிஸ்டர்ஸ் யாரோ வர்றாங்கன்னா அவங்களாம் வந்து அந்த எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய இயற்கை உபாதியை கழிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத வச்சு ஒரு படமே எடுத்தாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு துறையையும் ஒவ்வொரு மக்களையும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து இது மக்களை நேசித்தா மட்டும்தான் முடியும். மீனவர்களுக்கு சொன்ன அறிக்கைகள், மீனவர்களுக்கு வந்து என்ன சொல்ல மானியம் கொடுக்குறதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த நெசவாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, அதெல்லாம் மிகப்பெரிய காஸ்ட் அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து மானியமாக கொடுக்கும்போது தான் அவங்களுடைய உற்பத்தி திறன் அதிகமாகும். அவங்களுடைய உற்பத்தி திறன் அதிகமாகும் போது விலைவாசி கம்மியாகும். விலைவாசி கம்மியாகும் போது பொதுமக்கள் அதிக லெவலில் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதிக அளவு பர்ச்சேஸ் வரும். அப்போ இதெல்லாம் தான் கவர்மெண்ட்டு, இதெல்லாம் தான் நாட்டுக்கு வந்து ரெவன்யூ கொடுக்க முடியுமே. சும்மா வந்து போகிற போக்கில் வந்து திட்டங்களை அறிவித்தார். அவங்க வந்தால் 2000 கொடுக்குறாரு, தளபதி தான் 2500 கொடுக்குறேன்றாரு. அப்போ இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இது தாண்டா வித்தியாசம் முட்டா பசங்களா. அவர் 2500 எப்படி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் இந்த உற்பத்தி திறனை மேம்படுத்துவேன், தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவேன், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன். இளைஞர்கள் மட்டும் இல்லை, பெரியவங்க முதியவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வேலை வாய்ப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அப்போ அதன் மூலிமா வருமானம் வரும். அந்த வருமானத்தின் மூலிமா அவங்களுக்கான நலத்திட்டத்தை செய்வேன். அவங்க தலையில் ₹1 வரி கூட நான் எக்ஸ்ட்ரா ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா இதுதான் ஃபேக்ட். இது மற்ற நாடுகள் இருக்கானா இருக்குது. இப்போ இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா 5% தான் டேக்ஸு, வேறு எந்த டேக்ஸுமே கிடையாது. நாங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் 5%, அதே எந்த ஊர் மக்கள் வாங்கினாலும் அது 5% தான். ஆனால் அந்த இந்த ஊர் மக்களுக்கு அவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டிஸு வேறு, எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கும். புரியுதுங்களா? மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லாமே இல்லை தரமாகவும் இருக்கும், ஃப்ரீயாகவும் இருக்கும். அப்போ எப்படி அவங்களால முடியுது? இவங்க தலையில் வந்து வரி சுமையை ஏற்றலையே. ஆனால் இந்த நாட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இந்த நாட்டுடைய வளர்ச்சி, இந்த நாட்டை எப்படி வளர்ச்சி முறையில் கொண்டு போகிறாங்க அப்படின்றது பொறுத்து தான் அவங்களுடைய வருமானம். அப்போ அந்த மாதிரி தொழிலை வளர்ப்பது, அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. உடனே இண்டஸ்ட்ரியல் தொழில், உடனே போரை போட்டு தண்ணி எடுக்கிறது, வண்டிக்கு வண்டியாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அப்படி இருக்கக்கூடாது. தொழில்னா அந்தந்த ஏரியா சார்ந்த தொழில் முனையம். அந்தந்த ஏரியா, இப்போ திருப்பூர்னால் அதில் நெசவாளர், இந்த பக்கம் கன்னியாகுமரி இந்த சைடில் மீனவன்னா அவங்களுக்கான தேவைகள், அதற்கான தொழில் வளர்ச்சி. இப்படி ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்து தொழிலை வளர்ச்சி படுத்துறது மூலிமா அந்த நாடு வந்து முன்னாடி வரும். ஸோ இப்படி ஒரு திட்டங்களோட ஒரு தலைவன் வர்றது அப்படின்றது மக்களை நேசித்தா மட்டும்தான் வரும். அந்த மக்களை நேசிக்கிற அந்த பயம்தான் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது தளபதி கண்ணில் தெரிஞ்சுது. அந்த பயம் என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஸோ இந்த பயத்தை நீங்கள் திருப்பி கொடுக்காதீங்க. கூட்டம் கூடுங்கள், ஆனால் எவ்வளோ கூட்டம் கூடினாலும் ஒரு முறையாக இருங்க. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வச்சுக்கிறேன். கரூரில் இருந்த கூட்டம் வெறும் 25,000 பேர் 27,000 பேர்னு காவல்துறை கணக்கு சொன்னாங்க. அங்கே 80 பேர் செத்துட்டாங்களாம். ஆனால் இங்கே லட்சக்கணக்கில் நிற்கிறாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. அப்போ என்ன செஞ்சு எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்குங்க. இவ்வளோ கூட்டத்தில் 4-7 பேர் 8 பேர் மயக்கம் போட்டாங்க. அதெல்லாம் ஏன் அந்த தொகுதியோட வேட்பாளரே மயக்கம் போட்டார்லாம் நியூஸில் சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் காலையிலேருந்து நின்றுட்டு இருக்காங்க. அவர் சாயந்தரம் 8 மணி தான் வருவார்னு தெரியும். ஆனால் அவர் முன்னாடியே பார்த்தோன்னு முன்னாடியே வந்து நிற்கிறது. ஏன்னா அதுக்கு தான் கூட்டம் பின்னாடி போயிட்டே இருக்கே, கடல் மாதிரி.
அப்போ பின்னாடி வரவனுக்கு இடம் கிடைக்கான்னு முன்னாடியே வந்து நின்றுடுறாங்க. ஸோ அது என்ன பண்ண முடியும்? இது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மக்கள் அன்பையும் மக்கள் பேராதவரையும் பெற்ற தளபதி 2026 சிஎம் ஆகணும் அப்படின்னா அது உங்கள் கையில் இருக்குது. 23ஆம் தேதி ஓட்டு போடுறது மட்டும் இல்லை, இன்னும் பல வேலைகள் இந்த ஓட்டில் தில்லாலங்கடி இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன மாதிரியான தில்லாலங்கடிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். 4வது வீடியோவில் டேக் கேர், பை.